வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொல் என்று கொங்க செல்வி குடமலையாட்டியின் சொல்லிலே கனலும் கண்ணிலே புனலும் தெரித்த மோதூர் மதுரையில் கடல் அலைகளென தாவி வருகின்ற அரபு நாட்டு குதிரைகளின் குளம்படி சத்தத்தோடு இணைந்து ஒலித்த சங்கத்தமிழின் ஓசை பரவிய நான்மாடக் கூடலில் தூத்துக்குடியிலே இருந்து ஜான்சிபார் வரை, டாஸ்மேனியாவிலிருந்து டிம்பக்டு வரை எங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகின்றார்களோ அவர்கள் இதய கோவிலில் நிரந்தரமாக கொலுவீற்றிருக்கின்ற தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டு தொடக்க விழா மதுரை மண்டல மாநாட்டின் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை அழகு சுந்தரம் அவர்களே, மாநாட்டின் திறப்பாளர் ஆருயிர் தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, கொடையால் வீரத்தால் குன்றாத பண்பால் ஓங்கி உயர்ந்த கீர்த்தியை பெற்ற கொங்கு சீமை திராவிட இயக்கத்துக்கு வழங்கிய அருள் கொடையான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் எனது ஆருயிர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஆருயிர் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் எனது ஆருயிர் சகோதரர் நாசரே துரை அவர்களே, துணை பொதுச் செயலாளர் என் ஆருயிர் இளவல் மல்லை சத்யா அவர்களே, துணை பொதுச் செயலாளர் எனது ஆருயிர் சகோதரர் துரை பாலகிருஷ்ணன் அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் எனது அன்பு சகோதரி டாக்டர் புரட்சி தலைவி அவர்களின் வாழ்த்துக்களையும் இங்கே வழங்கி மாநாட்டின் வெற்றிக்கு வாழ்த்துரைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் PH பாண்டியன் அவர்களே, இந்த மண்டல மாநாடு அகிலம் வியக்க அனைத்துலக தமிழர்களின் இதயங்களிலே நம்பிக்கை விதைகளை தூவ நடைபெறுகின்ற இந்த வெற்றிக்கு அல்லும் பகலும் கண்ணுறக்கம் கொள்ளாது உழைத்து பாடுபட்ட என் ஆருயிர் சகோதரன் மாநகர மாவட்ட செயலாளர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களே, இந்த மாநாட்டில் சிவப்பும் கருப்பும் சிவப்பும் இணைந்திட்ட கழகத்தின் வண்ண மணிக்கொடியை உயர்த்திய மதுரை மாவட்ட செயலாளர் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு வரவேற்பு குழு தலைவர் பூமிநாதனோடு இரவு பகல் பாராது மிக கடுமையான உழைப்பை தந்திட்ட திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை வீர இளவரசன் அவர்களே, பட்ட பகலில் உச்சி வெயிலில் பசி வாட்டுகின்ற எண்ணமே ஏற்படாத வண்ணம் இப்படி ஒரு பட்டிமன்றத்தை இனி எவராலும் நடத்த முடியாது என்ற வகையிலே நடத்தி காட்டிய கழகத்தின் மறுமலர்ச்சி ஏவுகணை
எனது ஆருயிர் தம்பி நாஞ்சில் சம்பத் அவர்கள் தலைமையிலே அற்புதமாக உரை முழக்கம் செய்த கழகத்தின் வீறு கொண்ட சொற்பொழிவாளர்களே, கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டும் வீரதம் கூட்டம் எங்கே, அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிங்க கூட்டம் என்று நான் மேடை தோறும் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே வணக்கம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரில் இன்றைக்கு சரியாக 99 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் செப்டம்பர் 15ஆம் நாளில் கண்மலர்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது 60வது அகவை தொடங்கி 5 திங்கள் முடியும் முன்பே இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்து 476 பிறைகள் கடந்து விட்டன. அண்ணா மறைந்து 14,770 பகல்கள் ஓடி மறைந்து விட்டன. காஞ்சி தலைவன் நம்மை விட்டு பிரிந்து 14,770 இரவுகள் கரைந்து விட்டன. அண்ணாவுக்கு மரணமில்லை, அண்ணாவின் எண்ணத்துக்கு மரணமில்லை. அவர் எங்கள் இதயங்களில் வாழ்கிறார். எதிர்கால தலைமுறையில் அவரையே பின்பற்றி வாருங்கள் தமிழர்களே என்று முன்னெடுத்து செல்லுகின்ற பணியினை செய்வதற்காக அண்ணன் பிறந்த நாளில் நூற்றாண்டின் தொடக்க விழாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மதுரை மாநகரிலே நடத்தி கொண்டிருக்கின்றது. நடைபெறுகிற இடம் மாட்டுத்தாவணி திடல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சீறி வருகிற காளைகளின் திமில் மீது பாய்ந்து தோளால் அணைக்க துடிக்கின்ற காளையர் கூட்டத்தை போல அடக்குமுறைக்கும் ஆபத்துக்களுக்கும் அஞ்சாது எந்த எதிர்ப்பையும் தகர்க்கின்ற ஆற்றலாளர்களின் பட்டாளமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரர் கூட்டத்தின் அணிவகுப்பை இந்த மைதானத்திலே தமிழகம் இன்றைக்கு பார்க்கிறது. மாநாட்டை இம்மதுரை மாநகரிலே நடத்துகின்ற போது எங்கள் இதயமெல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. எப்படி நன்றி உரைப்பேன் என்று அழகு சுந்தரம் சொன்னார். எவ்விதம் எனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவேன் என்று பலரும் பேசினார்கள். நானும் அதே நிலையில் தான் நிற்கிறேன். என் இருதயத்தின் எல்லா அறைகளிலும் குதூகலம். என் வாழ்க்கையில் உன்னதமான நாட்களில் இதுவும் ஒரு நாள். நான் எதை எண்ணினேனோ அதை செய்து முடித்திருக்கின்ற வீர சேனாதிபதிகளை இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருப்பதை பார்த்து உள்ளமெல்லாம் ஆனந்த அலைகள் துள்ளி குதிக்க உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டுக்காக அரும்பாடுபட்ட அனைவருக்கும் வீர உணர்ச்சியோடு நன்றி உரை ஆற்றினாரே இந்த மண்